இந்தியா வெர்சஸ் ஆப்கானிஸ்தான் அணிகள் மோதிய இரண்டாவது T20 போட்டியில் சுழற்பந்து வீச்சாளர் ரவி பிஷ்னாய் பந்து வீச்சில் செய்த தவறால் 3 பவுண்டரிகள் அடுத்தடுத்து சென்றது. இதை பார்த்த ரோஹித் சர்மா தன் அதிருப்தியை வெளிப்படுத்தியுள்ளார். இந்த போட்டியில் இந்தியா டாஸை வென்று பந்து வீச்சை தேர்வு செய்ததும் இரண்டாவதாக பந்து வீசும் போது காற்றில் இருக்கும் ஈரப்பதம் காரணமாக சரியாக பந்து வீச முடியாது என்பதால் கேப்டன் ரோஹித் சர்மா பந்து வீச்சை தேர்வு செய்திருந்தார். முதல் 6 ஓவர்கள் பவர் பிளே என்றாலும் சுழற்பந்து வீச்சாளர்களை பவர் பிளேவில் பயன்படுத்துவது என்பதில் உறுதியாக இருந்தார் ரோஹித் சர்மா. அந்த வகையில் 3வது ஓவரை சுழற்பந்து வீச்சாளர் ரவி பிஷ்னாய் வீசினார். அந்த ஓவரின் 2வது பந்திலேயே அவர் ஆப்கானிஸ்தான் துவக்க வீரர் ரஹ்மானுல்லா குர்பாஸ் விக்கெட்டை வீழ்த்தினார். அதனால் கேப்டன் ரோஹித் சர்மா மகிழ்ச்சியையும் வெளிப்படுத்தினார். ஆனால் 5வது ஓவரில் ரவி பிஷ்னாய் அதற்கு வேட்டு வைத்தார். அந்த ஓவரின் முதல் 3 பந்துகளை அவர் தவறான லைன் மற்றும் லென்த்தில் பிச் செய்து வீசினார். முதல் பந்தில் 6 அடித்த குல்தீப்பின் அடுத்த 2 பந்துகளில் 4 அடித்தார். அதனால் ரவி பிஷ்னாய் பவர் பிளே பவுலராக பயன்படுத்தலாம் என்ற ரோஹித் சர்மாவின் திட்டம் தோல்வியடைந்தது. ரவி பிஷ்னாய் 4 ஓவர்கள் வீசி 39 ரன்களை கொடுத்து 2 விக்கெட்டுகளை வீழ்த்தியிருந்தார். எனினும் அவரை விட அதிகமாக சிவம் தூபே 3 ஓவர்களில் 12 ரன்களை கொடுத்து 1 விக்கெட்டை வீழ்த்தியிருந்தார். முகேஷ் குமார் 2 ஓவர்களில் 21 ரன்களை விட்டுக் கொடுத்து எதுவும் வீழ்த்தவில்லை. மற்ற பந்து வீச்சாளர்களின் சொதப்பலால் ரவி பிஷ்னாய் அதிக ரன்கள் கொடுத்தது பெரிய விமர்சனத்தை கிளப்பவில்லை. பின்னர் ஆப்கானிஸ்தான் அணியானது 20 ஓவர்களில் 172 ரன்களை குவித்தது. பின்னர் இந்திய அணியில் சேசிங்கில் சிவம் தூபே ஜெய்ஸ்வால் அதிரடி ஆட்டத்தை ஆடியதை அடுத்து இந்திய அணி 15.4 ஓவர்களில் எல்லாம் இலக்கை எட்டி அபாரமாக வெற்றி பெற்றது.